அண்மை செய்தியை பார்க்கிறோம். சாலையோர பள்ளத்தில் பள்ளி பேருந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காயமடைந்த மாணவர்கள் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே சாலையோர பள்ளத்தில் தனியார் பள்ளி பேருந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. மாணவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ரவியிடம் கேட்கலாம். ரவி, இன்று ஒரே நாளில் 3 இடங்கள்ல பள்ளி வாகனங்கள் விபத்தில் சிக்கியிருக்கு. இது குறித்து நீங்கள் சொல்லலாம். நிச்சயமாக விக்னேஷ், சேலம் மாவட்டம் மற்றும் அரியலூர், திருவண்ணாமலை மாவட்டம், ஆரணி உள்ளிட்ட 3 இடங்களில் இந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது. சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள மஞ்சினி செல்லும் சாலையில் தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் வளைமாதேவி, ஒதியத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களை ஏற்றிக்கொண்டு பள்ளி பேருந்து சென்று கொண்டிருந்தது. பேருந்தை உதயகுமார் என்பவர் ஓட்டிச் சென்றுள்ளார். அப்போது வளைமாதேவி பகுதியிலிருந்து பள்ளி நோக்கி சென்றபோது சாலையோர பள்ளத்தில் எதிர்பாராத விதமாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் நல்வாய்ப்பாக அருகில் இருந்தவர்கள் உடனடியாக பள்ளி குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்போது லேசான காயம் ஏற்பட்டதால் அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் ஒரு சில மாணவர்கள் வீடு திரும்பினர். நிகழ்விடத்திற்கு பாத்தீங்கன்னா ஆத்தூர் ஊரக காவல்துறையினர் நேரில் போய் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது குறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அந்த பள்ளி வாகனத்தை மீட்கும் முயற்சியிலும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து பாத்தீங்கன்னா பள்ளி மாணவ மாணவிகளோட பெற்றோர்கள், உறவினர்கள் அதிக அளவில் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில குவிந்திருக்காங்க. இதனால் ஆத்தூர் அரசு மருத்துவமனை வளாகம் பரபரப்பா காணப்படுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்துல திருமலப்பட்டி என்ற பகுதியில் பாத்தீங்கன்னா தனியார் பள்ளி செயல்பட்டு வரும் நிலையில அந்த பள்ளி குழந்தைகளை ஏற்றுக்கொண்டு போனதுல பாத்தீங்கன்னா 15க்கும் மேற்பட்ட குழந்தைகள் லேசான காயத்துடன் உயிர் தப்பிருக்கிறாங்க. அதே போல திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில அதே போல ஒரு அரசு பள்ளி மாணவர்கள் ஒரு தனியார் வாகனத்துல சென்று கொண்டிருந்த போது சாலை வளைவுல திரும்பும் போது நிலை தடுமாறி பக்கத்துல இருந்த வயல்வெளியில ஒரு பக்கமா வாகனம் சாஞ்சிருச்சு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு சில மாணவர்களுக்கு மட்டும் சிராய்ப்பு உள்ளிட்ட காயங்களோட அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிருக்கிறாங்க. விக்னேஷ், ரவி, இப்ப பாத்தீங்கன்னா 3 இடத்துல வெவ்வேறு இடங்கள்ல விபத்து ஏற்பட்டிருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கின்றது. இப்ப இந்த விபத்து குறித்து காவல்துறையில வழக்கு செஞ்சு விசாரணை மேற்கொண்டிருப்பாங்க. அந்த விசாரணையில என்னென்ன விவரங்கள் இப்ப தெரிய வந்திருக்கு? முதற்கட்டமா இப்ப தற்போது இடத்துக்கு போய் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப ஆத்தூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட இடத்துல போய் விசாரணை மேற்கொண்டு வந்திருக்காங்க. முதல் கட்டமா என்ன சொன்னாங்கன்னா, டயர் வெடிச்சிருக்கு, அதனால பேருந்து வாகனம் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா போலீஸ் தரப்புல பாத்தீங்கன்னா அது போல எதுவும் இல்ல, டயர் ஓட்டுநரின் கவனக்குறைவால சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்திருப்பதாக போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்படுறாங்க. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரவி.